Hi friends, welcome back to Fancy Bird Chennai. Friends, இன்னைக்கு நம்மளோட பேர்ட்ஸோட ப்ரீடிங் ரூம்ல இருந்தா நம்ம பேசுறோம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் சம்பந்தமா நிறைய வீடியோஸ், ஏகப்பட்ட வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் ஃபுல் லென்த் ப்ரீடிங் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க. இன்னைக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான பேர்ட்ஸுக்கு ஒரு ஹெல்த்தி நியூட்ரிஷன் பத்தின ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீடிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பத்தி ஒரு டீட்டெயில்ஸா நிறைய வீடியோஸ், கிட்டத்தட்ட 200க்கு மேல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜீஸ்ல இருந்து ஃபின்ச்சஸ், காக்டெயில்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் கன்னூர், சன் கன்னூர்ஸ், மாங்க் அந்த மாதிரியான பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெய்லி வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்டர்னேட் டேஸ், இந்த கிளைமேட்ல ஆல்டர்னேட் டேஸ் ஆச்சு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் என்னென்ன கொடுக்குறேன் இன்னைக்கு நியூட்ரிஷன். அதாவது பாத்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஃபுல்லாவே நம்ம பேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபுல்லா எல்லாருக்குமே சீட் மிக்ஸ் தான் கொடுத்துருந்தேன் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து மழை பனிகாலம் இருக்கிறதுனால சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதோட கொஞ்சம் அவங்களுக்கு பாடி ஹீட்னஸ்க்காக ஓரளவுக்கு கொஞ்சம் சீடு கொடுக்கறது நல்லது. அந்த சீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீட் மிக்ஸஸ் யூஸ் பண்றோம். சீட் மிக்சஸ் இப்போ ஸ்மால் கன்னூர்னா ஸ்மால் கன்னூரோட மிக்ஸ் தனியாக கொடுத்துருவோம். சன் கன்னூர்னா சன் கன்னூர் மிக்ஸு, மாங்க்கு வந்து மாங்க் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன சீட் மிக்சஸ் தேவையோ ஒரு நாளைக்கு தேவையான அந்த மிக்சஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஒரு நாள் சீட்ஸு, ஒரு நாள் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி. இது சாத்துக்குடி நீங்கள் தோலோடவும் கட் பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கொஞ்சம் தோலை சீவிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பேர்ட்ஸ். வந்து சிட்ரிக் ஆசிடு எல்லாமே நல்லா இருக்கும். பேர்ட்ஸுக்கான விட்டமின் சி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 2 திருவி வச்சிருக்கேன். ஒன்று வந்து கேரட்டு, இன்னொன்று வந்து அந்த பரங்கிக்காய். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். இதில் கேரட்டும் பரங்கிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகா, பச்சை குடமிளகா. இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், கண்டிப்பா டெய்லி ஒரு 3 வெஜிடபிள் ஆச்சு கொடுத்துருவேன், ஒரு பழம் கொடுத்துருவேன். அதுதான் இது, எதனா ஒரு பழம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாத்துக்குடி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு பரங்கிக்காய், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, எல்லாமே திருவி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் சொல்லியிருந்தேன் பாருங்க. நான் ஸ்ப்ரவுட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 14 மணி நேரம் ஊற வச்ச ஸ்ப்ரவுட்ஸ். என்னென்ன இருக்குன்னா கருப்பு கொண்டக்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு. பாருங்க, கோதுமை வந்து முழுசா இருக்கும். எல்லாமே வந்து ஊற வச்சது தான். நம்ம எதுவுமே வந்து பாயில் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. ஒரு மினிமம் 12 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி பேர்ட் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இப்போ இவங்களாம் ஸ்ப்ரவுட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், இவங்க 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பேர்ட்ஸை கொடுக்க போகிறோம். நேற்று ஈவினிங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் எடுத்தாச்சு. நேற்று வந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சாச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, வித்தவுட் சீடில் தான் இருப்பாங்க. சீட் ட்ரே காலியாக இருக்குது பாருங்க. சீட் ட்ரே தண்ணி மட்டும் தான் இருக்கும், சீடு எல்லாமே காலியாக இருக்கும். நல்ல பசியில் இருப்பாங்க. இப்போ நான் வச்ச ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெஜிடபிள்ஸ்ல அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதனால பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க, ஒரு டேம்டு பேர்டாக வளர்க்குறீங்க, இல்லை ஒரு சிங்கிள் ஒரு பேரா வளர்க்குறீங்க, ஒரு ஆசைக்கு வளர்க்குறீங்கன்னா கூட தயவு செஞ்சு எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸை வந்து உங்கள் பேர்டுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணியாச்சு பழகிடுங்க. அதான் ரொம்ப நல்லது. டெய்லி நியூட்ரிஷன்ஸில் வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேலன்ஸான ஒரு டயட் கிடைக்கும். பேர்ட்ஸ் வந்து எல்லா கிளைமேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக் ஆகாது. அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரவுட்ஸ். இப்போ ஒரு பேர்டுக்கான ஸ்ப்ரவுட்ஸ் அளவு இதில் பண்ணியாச்சு. இதில் அப்படியே வந்து நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் அப்படியே டாப்அப் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை காலி பண்ணுருவாங்க. அவ்வளோதான் ஒரு பேர்டுக்கான அளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பரங்கிக்காய், கேப்சிகம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தோட நியூட்ரிஷனும் வந்து இதில் கொடுத்துருவோம். மேலே நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து மெயினாக கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது இந்த சிக்காகிற பிரச்சனை, சிக்கானாலும் அதை ரிக்கவரி, இப்போ அவங்களோட உடம்புல வந்து ஸ்டாமினா, இம்யூனிட்டி பவர் நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்கும். ஒரு டக்குன்னு ரிக்கவரி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சீசனில் நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. ஓப்பனாக சொல்லணும்னா சிக்ஸுக்கு வந்து நல்ல வெஜிடபிள்ஸ், அவங்க ஏற்கனவே பேரண்ட் வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு ஏற்கனவே பழகியிருக்காங்கன்னா நல்ல சிக்ஸ் க்ரோத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸு ப்ளஸ் வெஜிடபிள்ஸு ஓப்பனாக சொல்லலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட் ஃபார் பேர்ட்ஸு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படியே பார்த்தாங்கன்னா பாருங்க, அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு எப்படா எடுத்து வந்து வைப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு டயட் இது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. ரொம்ப ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள பாருங்க. வச்சவொடனே அந்த திருவி வச்சவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது வந்து இந்த பேர்டுக்கு தான் கொடுக்கணும், சின்ன பேர்டு கொடுக்கணும், பெரிய பேர்டு கொடுக்கக்கூடாது. இல்லை பட்ஜீஸ் வளர்க்குறீங்கன்னா பட்ஜீஸ்க்கு தாராளமாக கொடுங்க. ஃபின்ச்சஸ் வளர்க்குறீங்களா ஃபின்ச்சஸ்க்கும் தாராளமாக கொடுங்க. எல்லா பேர்ட்ஸுக்குமே தாராளமாக கொடுக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் காமனாக கொடுக்குற வெஜிடபிள்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இல்லை இந்த பேர்டு கிடையாது அந்த பேர்டு கிடையாது அப்படிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேர்ட்ஸுக்கு கொடுத்து பழகிறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கொடுக்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபேன்சி பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க.